அனைவருக்கும் வணக்கம். அதாவது இன்றைக்கி எதை பற்றி நான் பேசலான் இருக்கேன்னா, முன்ன காலத்தில் வந்து கடைகள்லாம் காய்கறி வாங்க போனோன்னா மனசுக்கு நிறைவு கிடைக்கும். எப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, காய்கறியோட விலைகள் சரியாக தரமாக இருக்கும். அதற்கு மேற்கொண்டு ஒரு கருவேப்பிலை மல்லி செடி வாங்குகிறோம்னா இந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு எல்லா காய்கறி வாங்கினவங்களுக்கு கொஞ்சம் ரெண்டு ரெண்டு இடுக்கு போடுவாங்க. அதை நம்ம வாங்கி வந்து சமைச்சிக்கலாம். அப்புறம் தேங்காய் என்பது வேறு ஒரு விஷயம். தேங்காயை வந்து முன்ன எண்ணிக்கையில் தான் கொடுப்பாங்க. இந்த தேங்காய் 20 ரூபா கிடையாது. அந்த காலத்தில் 10 ரூபா 8 ரூபா அப்படி சொல்லி தான் கொடுப்பாங்க. தேங்காய் எண்ணிக்கையில் கொடுப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா காய்கறி வாங்க போனால் ரொம்ப டென்ஷன் வருது. சரிங்களா? ரொம்ப டென்ஷன் வருது. பொதுவாக இதுதான் வந்து கழிவு காலம். சரிங்களா? மோசமான காலம் என்பது இதுதான். ஒரு காய்கறி கடைக்கு போனால் கூட பயங்கர டென்ஷன் ஆகுது. சரிங்களா? ஒரு 120 கிராம் இருக்குது ஒரு தக்காளின்னு வச்சுக்கோங்களேன். முன்னெல்லாம் வந்து இழுவையில் போடுவாங்க. அதை கணக்கு பார்க்க மாட்டாங்க. அவங்க என்ன ரேட்டோ அந்த ரேட்டை போட்டுருவாங்க. ஒரு 10 மில்லி கூட இருந்தால் கூட அதை பிச்சு எடுக்கிற மாதிரி எடுக்கிறாங்க. ஐயா நீங்கள் போடுறத போடுங்க, ஏன் காசை வாங்கிக்கோங்கன்னா அதுக்கு எக்ஸ்ட்ராவே போட்டு காசை போட்டு வாங்கிடுறாங்க. கருவேப்பிலை மல்லி ஒன்று தான் நமக்கு தேவைப்படும். ஆனால் 10 ரூபாய்க்கு வாங்கினா தான் கருவேப்பிலை மல்லி. அதுக்கு மீறி வாங்காதீங்கன்றாங்க. நம்ம 10 ரூபாய்க்கு வாங்கி 2 போட்டு மிச்சம் பூரா வீணாக போயிடுது. தேங்காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை விட டென்ஷன். இதெல்லாம் வந்து கெட்ட காலம்ன்றத சொல்கிறது தான். தேங்காய் கருவேப்பிலை இதெல்லாம் வந்து ஒரு என்னென்னா ஒரு பாசிட்டிவான ஒரு திங்கிங்குள்ள ஒரு விஷயம். காய்கறி வாங்கும்போது அதில் ஒரு பாசிட்டிவான ஒரு திங்கிங். கருவேப்பிலை மல்லி 1 கொடுக்குறது அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். தேங்காய்ன்றதை எண்ணிக்கையில் கொடுக்குறது நல்லாயிருக்கும். இப்போ தேங்காயை நிறுக்கிறாங்க, முள்ளுக்கு முள்ளே நிறுக்கிறாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா யானை விலை, அவ்வளோ ஒரு விலை. சரிங்களா? காய்கறியிலே ரொம்ப ஒரு கலிகாலம்ன்றதை வந்து நிரூபிக்குது. ஓகேங்களா? காய்கறி வந்து அந்த மாதிரி பண்ணாதீங்க. காய்கறியை அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஒரு கத்திரிக்காயோ ஒரு முருங்கைக்காய் எந்த ஒரு காயாக இருந்தாலும் 2 ரூபா சேர்த்து வச்சு கூட விற்றுருங்க. எப்படி ஒரு சில விஷயங்களுக்கு மஞ்சள் என்பது வந்து ஒரு மகத்துவத்தை கொடுக்குதோ அதே மாதிரி காய்கறி விஷயத்துலையும் சரி, கருவேப்பிலை தேங்காய் இதெல்லாம் வந்து என்னென்னா எடை போடும்போது ஒரு மில்லி 2 மில்லி கூட இருந்தால் எழுந்துட்டு போகுது. இது வந்து என்னென்னா ஒரு லட்சுமிகரகத்தை கொடுக்கும். நம்ம வாங்குகிற நமக்கும் நல்லது கொடுக்கும், கொடுக்குற அவங்களுக்கும் நல்லது கொடுக்கும். இப்போ அதெல்லாம் வந்து அப்படியே என்ன ஆக்குறாங்கன்னா லட்சுமிகரகத்தை விட்டுட்டு ஒரு வாயில் சொல்லக்கூடாது. அப்படியான ஒரு கெட்ட ஒரு இயக்கம் பண்ணுறாங்க. அது ரொம்ப தவறு. தயவுசெய்து காய்கறியில் எல்லா ஒரு விஷயத்தில் ஒரு மங்களகரத்தை கொடுங்க. எல்லாத்துக்கும் வந்து ஒரு வழிமுறை உண்டு. அந்த வழிமுறையின்படி நடங்க. ரொம்ப தாறுமாறாக நடக்காதீங்க. அப்படியே காசுன்னு அப்படி ஒரு காசு பைத்தியம் பிடிச்சி அலையிறாங்க. தயவுசெய்து காய்கறி கடைக்காரவங்க சரியான முறையில் கொஞ்சம் லட்சணமான முறையில் காய்கறி வியாபாரம் பாருங்கள். நன்றி, வணக்கம்.